நம்மளுக்கு அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள ரீட் எப்படி பண்றது அப்படின்ற நெறைய பேத்துக்கு தோணும். ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. சில பேர் நம்ம ஒரு குழப்பத்திலே இருப்போம். அவங்ககிட்ட பேசுவோம், பழகுவோம். ஆனா அவங்களோட எண்ணங்கள் இங்க இருக்காது, வேற எங்கேயாவது இருக்கும். அவங்க நான் சொன்னது கேட்டுச்சா? அப்படின்னு நம்ம தட்டி கேட்டோம்னா, சொல்லுங்க அப்படின்னுவாங்க. இப்படி பலர் இருக்கும். அவங்க உண்மையா பேசுறாங்களா? பொய் சொல்றாங்களா? இப்படி நெறைய விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா உங்களுக்கு சொன்னா நிச்சயமா விளக்கமா இருக்கும். அது போக உடல் மொழிய பத்தி, பாடி லாங்குவேஜ் பத்தியும் அந்த கதையில இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில அடுத்தவங்கட்ட எப்படி பழகலாம், அடுத்தவங்கள எப்படி ரீட் பண்ணலான்றது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு அண்ணன், தம்பி இருக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து கண்ணு தெரியாது. தம்பிக்கு வந்து நல்ல வேலை செய்யக்கூடியவரு. அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிலத்துல. பண்ணிட்டே இருக்கிறம்போது அவங்க நல்லா அ அறுவடை பண்றாங்க. எல்லாம் நடக்குது. ஆனா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, வயல்வெளிய வந்து அங்க இருக்கிற காட்டுல இருக்க மிருகங்கள் வந்து சேதப்படுத்தி அந்த இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருது. இது அடிக்கடி நடக்குது. பிரச்சனையாவே இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணோன்றத தம்பி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு யோசனை வருது தம்பிக்கு. என்னன்னா, அண்ணன நம்ம வயக்காட்டு நடுவுல ஒரு சின்ன குடிசை போட்டு அங்க உட்கார வச்சோம்னா, அந்த மிருகங்களோ ஏதோ வந்தாலும் சவுண்ட் கேட்டுட்டு இவரு கத்தி கூப்பிட்டாருன்னா, நிச்சயமா நம்மளோ இல்ல அங்க இருக்க அந்த மிருகங்கள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க வச்சிரலாமான்னு நெனச்சுட்டு அண்ணன்ட்ட போய் சொல்றாரு. கண்ணு தெரியாத அண்ணன் என்ன கேட்கிறாருன்னா, நல்ல யோசனையா இருக்கு. வா போய் அங்க பண்ணிறலாம்ன்னு சொல்லிட்டு, குடிசை வச்சு அமைச்சு அங்க போய் இருக்கிறாங்க. அப்ப மிருகங்கள் வருது, அண்ணன் கத்துறாரு, போயிருது. விவசாயம் நல்லா நடக்குது. அவங்களுக்கு நல்லா லாபம் வருது. சந்தோஷமா வாழ்றாங்க. அப்போ ஒரு நாள் நடைவுல பார்த்தா, அந்த நாட்டோட ராஜா வந்து காட்டுல வேட்டையாடுறதுக்காண்டி மான விரட்டிட்டு வராரு. அந்த மான விரட்டிட்டே வந்துட்டு இருக்கும்போது, இவங்க வயல்வெளிய தாண்டி அந்த மான் ஓடும். அப்போ ராஜா அதுக்கு வரம்போது, இவர பார்த்துட்டு கேட்கிறாரு, "தம்பி இங்க இந்த பக்கம் மான் போச்சா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல ராஜா, இந்த சைடு வந்து எனக்கு கண்ணும் தெரியாது. ஆனா இந்த சைடு மான் போச்சு" அப்படின்றது இவரு சொல்றாப்புல. "அது எப்படி உனக்கு தெரியும்னா, எனக்கு காது சவுண்ட் கேட்க வச்சு நான் சொல்றேன்" அப்படின்றாப்புல. "ஓகே. இங்கேருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கும்? எவ்வளவு ஸ்பீடா போயிருக்கும்னு" கேட்கிறாப்புல. அப்ப இந்த கண்ணு தெரியாத அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "ராஜா, தயவுசெய்து அந்த மான வேட்டையாடாதீங்க. அது வந்து ஒரு பெண் மான். அது ஒரு கர்ப்பம் இருக்கு. அது குட்டியோட வயித்துல இருக்கு. பண்ணாதீங்க பாவம்" அப்படின்றாரு. ஆச்சரியமா ராஜா கேட்கிறாரு, "அது எப்படி உனக்கு கண்ணு தெரியாதே? எப்படி நீ சொல்ற?" அப்படின்னோனே, படை வீரர் ஒருத்தர கூப்பிட்டு, "நீ போயி அந்த மான் வந்து கர்ப்பமா இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு வான்னு" சொன்னோனே, போய் பார்த்துட்டு வந்து ராஜாட்ட சொல்றாரு. ராஜா, "ஆமா, அது கர்ப்பமா தான் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. "எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு. "இல்ல அது போற வேகத்திலயும் அது கர்ப்பமா இல்லாத போற ஃபாஸ்ட்டுக்கும், கர்ப்பமா இருக்கும்போது இருக்க ஃபாஸ்ட்ட வச்சு நான் அந்த சவுண்ட வச்சு நான் சொன்னேன்" அப்படின்னோனே இவருக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு எப்படி இது கண்ணு தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குன்னு இவரு கேட்கிறாரு. சரி, அப்ப எனக்கு ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தணும். நீ கண்ணு தெரியல அப்படின்றத நான் ஒத்துக்கணும்னா, எனக்காண்டி ஒண்ணு பண்ணு அப்படின்றாரு. "சொல்லுங்க ராஜா, நான் செய்றேன்" அப்படின்றாப்புல. "நீ வந்து என் கூட அரசபைக்கு வந்து மகாராணிய பத்தி எனக்கு நீ சொல்லு. என்னோட மனைவிய பத்தி நீ வந்து நல்லவளா, கெட்டவளா, உண்மையா இருக்கிறாளா அப்படின்னு நீ சொல்லணும்" அப்படின்றாப்புல. உடனே கண்ணு தெரியாத அண்ணனுக்கு பெரும் அதிர்ச்சி. "எப்படிங்க நான் சொல்றது?" அப்படின்னு கேட்கிறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து சொல்லணும்." "ஏன்?" அப்படின்னு கேட்கிறாரு. "அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. வரணும்" அப்படின்றாப்புல. "சரி, நான் வரேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை" அப்படின்றாப்புல. "என்னன்னு?" கேட்கிறாரு. "நான் வந்ததுக்கப்புறம் ராணியும், என்னையும் ஒரு தனி அறையில வச்சு பேச வைக்கணும்" அப்படின்றாப்புல. ராஜா கேட்டோனே பயங்கரமான கோவம் வருது. "நீ இது எப்படி என்னைய கேட்க போச்சு?" அப்படின்னோனே, இந்த கண்ணு தெரியாதவர் சொல்றாப்புல, "அப்பயே சொன்னேன். நான் சொல்றத நீங்க செய்யணும்" அப்படின்னோனே, "சரி, நான் உன்ன கூட்டிட்டு போறேன். நம்புறேன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு அறையில உட்கார வைக்கிறாரு. மகாராணிய வர வைக்கிறாரு. அப்போ இந்த கண்ணு தெரியாதவரு மகாராணிட்ட வணக்கம் சொல்லிட்டு, "நான் உங்கட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்னு கேட்டாரு. "கேளுங்க" அப்படின்னா. "உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா?" அப்படின்னு மகாராணிட்ட கேட்ட உடனே, மகாராணி கோவம் வந்து அடி அடின்னு அடிச்சு அந்த ரூம விட்டு இவரு ஓடி வந்துர்றாப்புல. ராஜா என்ன சத்தம், என்ன சத்தம்ன்னு வந்து கேட்டோனே, உடனே சொல்றாப்புல, "மகாராணி உங்களுக்கு உண்மையா இல்ல" அப்படின்னோனே, மகாராஜாக்கு ரொம்ப கோவம் வந்து நேரா ராணிய போய் பார்த்து இந்த ரூம்ல கேட்கிறாரு. "நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ பொய் சொன்னேன்னா, இந்த வாள வச்சு உன்ன வெட்டிருவேன். கழுத்த சுண்டாக்கிருவேன்" அப்படின்னோனே, "கேளுங்க மகாராஜா" அப்படின்னு ராணி சொல்றாங்க. "நீ எனக்கு உண்மையா இருக்கிறியா?" அப்படின்னு அவர் கேட்கிறாப்புல. "எனக்கு என்னை உண்மையா நேசிக்கிறியா? உண்மையா இருக்கிறியான்னு" கேட்டோனே, அப்ப மகாராணிக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சோனே, கண்ணு தெரியாதவரும் சொல்லியிருக்கிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, "ஆமா, நான் உண்மையா இல்ல" அப்படின்னு சொன்னோனே, அவருக்கு திருப்தியாகி வெளியில போறாரு. போயிட்டு அந்த கண்ணு தெரியாதவர்ட்ட கேட்கிறாரு, "எப்படி இத கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்கிறாப்புல. "ராஜா, நான் உள்ள போனோனே ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். உங்களை நான் தொட்டு பார்க்கவா?" அப்படின்னு நான் கேட்டேன்.
மகாராணி உடனே என்னை வந்து அவங்க கையால என்னை அடிச்சாங்க. அப்ப அவங்க சொல்லும் செயலும் வேற மாதிரி இருக்கு. அதனால நான் இந்த பதில சொன்னேன் அப்படின்னு உடனே ஒரு ஆச்சரியமா வந்து, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி கண்ணு தெரியல உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு அவர் கேட்டவுடனே அவர் சொல்றாப்ல, எனக்கு சமீப காலமா தான் எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆசிரமத்துல இருந்தேன். புத்த துறவிகள்லாம் இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இருந்தேன். அந்த ஆசிரமத்துல இருந்த பெரியவங்க, அந்த குருமார்கள் சொன்ன விஷயத்த கேட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி உடல் மொழிய எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி மனிதன புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அத கத்துக்கிட்டேன். அந்த இதையும் வச்சு அந்த சவுண்டு, இந்த மனுஷனோட ரூபத்த தெரிஞ்சனால நான் சொல்றேன் அப்படின்றாப்புல. சரி சொல்லுங்க. நானும் க க தெரிஞ்சுக்கிறேன். நானும் கத்துக்கிறேன் அப்படின்றாரு. முதல்ல அந்த உடல் மொழிய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனச சாந்தப்படுத்தணும். உங்க மனச சாந்தப்படுத்தணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தப்பான நினைவுகளும், யோசனைகளும் இல்லாம இருக்கிறதுக்கு, உங்கள தனிமைப்படுத்தி, உங்கள மெடிடேஷன் பண்ணி, நீங்க அந்த தியானம் மூலமா பண்ணி உங்கள சமநிலைக்கு கொண்டு வந்தா தான் இத செய்ய முடியும் அப்படின்றாங்க. சரி அதுக்கடுத்து இத நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னவா இருக்கும்னா, ஒருத்தர்ட்ட நீங்க பேசுறீங்க, ஹைட் ஆகி நீங்க பேசுறீங்கன்னா, அவங்க பார்க்குற பார்வை நேரடியா பார்வையா இருந்துச்சுன்னா, நம்ம பேசுறத உண்மையா கேட்கறாங்கன்னு அர்த்தம். நம்ம பேசுறத உட்டுட்டு, அவங்க கண் உருவமோ, கண் இதோ வந்து இங்கிட்டு, அங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டுன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம பேசுறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பேசம்போது அவங்க பார்வை வந்து இங்க போறது, அங்க போறது, கழுத்த தூக்குறது, இங்க தூக்குறதுன்னு ஏன்டா அவங்க பேசுறாங்கன்னு நெனைக்கிறதும் எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கை குடுக்குறீங்க அப்படின்னு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கை குடுக்கும்போது, அவங்க கை வந்து நார்மலா கை குடுக்குறதுக்கும், அழுத்தம் திருத்தமா குடுக்காது. நார்மலானா செத்த மீனுன்னு சொல்லுவாங்க. டெட் ஃபிஷ்ஷ பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க உங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கா ஒரு பிசினஸ் பீப்பிள் கை குடுத்தோம்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா குடுப்பாங்க. அழுத்தம் திருத்தமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நம்மளுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்டயும் பேசுறதுக்கு நினைவுகள் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசம்போது, கிட்ட வந்து குனிஞ்சு இது பண்ணி பேசுறாங்கன்னா, ஆர்வமா பேசுறாங்கன்னு அர்த்தம். நம்ம பேசம்போது கழுத்த குனிஞ்சு இங்கிட்டு பார்க்கறது, இங்கேயே நினைவு பார்க்குறாங்கன்னா, நமக்கு பேச விருப்பம் இல்லன்னு அர்த்தம். இப்படி பல உடல் மொழிகள் இருக்கு. நீங்க உடல் மொழிய வச்சு நீங்க பல பேர வந்து நீங்க பண்ணலாமா? வேண்டாமா? பேசலாமா? என்ன இருக்கு? அவங்க கோவமா இருக்காங்கன்னா, அவங்க கண் உருவம் வந்து இந்த நெத்தி வந்து 3 இது வந்து பிரிஞ்ச மாரி இருக்கும். பேசும்போது பார்த்தீங்கன்னா, இழுத்து கிறுக்கமா இருப்பாங்க. அப்பன்னா நம்மளும் கோவமா இருக்கிறாங்க. நம்ம மேல பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். இப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கண் இந்த புருவம் இருக்குல்ல, இந்த புருவம் வந்து கீழ விலகி இருந்துச்சுன்னா, அவங்க நல்ல யோசனையில ஏதோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே தான் இந்த புருவம் வந்து மேல நல்லா நீட்டி வளைஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பேசுறத புடிச்சு போய் அவங்க கேட்கறாங்கன்ற அர்த்தம். இப்படி பல உடல் மொழிகள் இருக்கு. இத வச்சு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த சவுண்ட வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இந்த இத சொல்றாரு. அப்போ நீங்க இந்த பாடி லாங்குவேஜ பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் தான் உங்களால எல்லா விஷயமும் செய்யணும். மனிதர்கள ரீட் பண்றது இப்படிதான் இருக்கும். மனிதனோட மனச வந்து நீங்க தனியா உள்ள பூந்து பார்க்கிறது இத வச்சு தான் அப்படின்றாரு. அதே மாதிரி நீங்க உட்கார்றதும் உங்களோட கால் உங்களோட கால் வந்து ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக்ல வச்சு பண்ணும்போது அவங்க கான்ஃபிடன்ட் லெவல்ல பேசுறாங்கன்னு அர்த்தம். இதே இது லெஃப்ட் லெக் எடுத்து ரைட்ல நீங்க போட்டு பேசும்போது பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இது எல்லா இடத்துலயும் நடக்காது. சில இடத்துல நடக்கும். அதே மாதிரி இந்த செயின உருத்திக்கிட்டே சில பேர் லேடீஸ்லாம் அங்க போய் பேசுற பார்த்துருப்போம். நெறைய பேர் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த அ எந்த ஏஜ்ன்னு சொல்ல சில பேர்லாம் ரொம்ப யோசனையில இந்த இது பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, நம்மகிட்ட பேசிக்கிட்டே நம்ம நம்ம சொல்றத கேட்டுக்கிட்டே இன்னொரு யோசனையில இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு நம்மள வந்து இப்படியே கைய அப்படி புடிச்சுட்டே உட்கார்ந்து இப்படி புடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா, அவங்க நம்மகிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். இல்லன்னா அவங்க கோவத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி கைய இப்படி பண்றாங்கன்னா, எப்படா போவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். கைய கட்டி கேட்கறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நம்மகிட்ட பேசணும், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு இருப்பாங்க. சில நேரம் பார்த்தா, இப்படி கைய ஆட்டிக்கிட்டு, இப்படி பண்ணிக்கிட்டு, அப்படி பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். இப்படி நம்மளோட கண் பார்வையிலே தெரிஞ்சிரும். ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் பேசுறவங்க உண்மையா பேசுவாங்க. இப்படி கண்ண இங்கிட்டு திருப்பிக்கிட்டே பேசுறாங்க, இங்கிட்டு திருப்பிட்டே பேசுறாங்கன்னா, நம்ம பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதவர் சொல்றாரு. இத கேட்டோனே ராஜாக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஆனா அவரு சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த ராஜா இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு வந்து இன்னொரு சந்தேகம் இருக்கு அப்படின்னோனே, இந்த கண்ணு தெரியாத அண்ணனுக்கு வந்து ஐயோ! பயமாச்சு. என்னடா இப்ப பெரிய பெரிய கேள்வி கேட்டுட்டே இருக்காரேன்னு சொல்லிட்டு, உடனே அவரு சரிங்க ராஜா சொல்லுங்க அப்படின்னோனே, நான் எங்க அப்பாக்கு தான் நான் பிறந்தேனா, இல்ல வேற அவங்க ரூபத்துல நான் பிறந்தேனான்னு கேட்டோனே, ஒரு டக்குன்னு இந்த
கண்ணு தெரியாதவருக்கு ஐயா ராஜா இது என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. நீ பதில் சொல்லு அப்படின்றவனோனே, ராஜா நீங்க உங்க அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட இந்த வணிகர் கஞ்சமா உள்ள ஒரு வணிகர் நிழல் உங்ககிட்ட இருக்கு, படர்ந்து இருக்கு அப்படின்றார். என்ன சொல்ற அப்படின்னா, நான் எங்க அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கேன்றேன். ஆனா வணிகர் ஒருத்தர் வியாபாரி மாதிரி கஞ்சத்தனம் உள்ள ஆள் நிழல் என் மேல இருக்குன்னு சொல்றியே அப்படின்னோனே, இது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க உங்க அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னோனே, அவங்க அம்மாட்ட போய் உடனே கேட்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா நீ உங்க அப்பாவுக்கு தான் பிறந்த. ஆனா வணிகரோட கஞ்சத்தனம் உன்ட்ட இருக்கு. அந்த நிழல் உன்ட்ட இருக்குன்னோனே, நேரா அந்த கண்ணு தெரியாதவர் சொன்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு திருப்பி இவர்ட்ட வராப்புல. அது எப்படி நீங்க என்னைய வந்து எங்க அப்பாவுக்கு பிறந்தவன்னு சொல்றீங்க. ஆனா கஞ்சத்தனம் வணிகர் மாதிரி நான் இருக்கேன்னு சொல்றீங்களான்னு கேட்டப்ப, உடனே சொல்றாப்புல, ராஜா நான் வந்து நீங்க அந்த மான பத்தி ஒண்ணு கேள்வி கேட்டீங்க. நான் பதில் சொன்னேன். அடுத்து வந்து நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க. நான் பதில் சொன்னேன். உங்க மனைவிய பத்தி கேட்டீங்க. நான் பதில் சொல்ட்டேன். ஆனா நான் சொல்ற பதிலுக்கு வந்து நீங்க என்னைய அங்கீகாரம் பண்ணி, எனக்கு பரிசோ, பொருளோ நீங்க தரல. இத வச்சு தான் நான் புரிஞ்சுக்க சொன்னேன். நீங்க வந்து கஞ்சத்தனத்துல எப்படியாவது எங்ககிட்டேருந்து எல்லா கேள்வியும் அடுத்தவங்ககிட்டேருந்து வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தவிர, நீங்க எதுவும் செலவு பண்ணி கேட்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. அத வச்சு தான் நான் சொன்னேன்னோனே, ராஜா சிரிச்சுக்கிட்டு, "கண்டிப்பா உனக்கு இன்னும் போம்போது எல்லாம் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு, அந்த கண்ணு தெரியாதவருக்கு பொன், பொருள் எல்லாமே குடுத்து சந்தோஷமா அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னன்னா, அடுத்தவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த உடல் மொழிய வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த தெரிஞ்சுக்கிறனால அத வச்சு நம்ம தப்பாவும் செய்யக்கூடாது. ஆனா, அத சப்போஸ் அவங்க தப்பா இருந்தாங்கன்னா, ஒண்ணு நம்ம விலகிக்கலாம். சில விஷயங்கள்ல விட்டுட்டு விலகலான்றது என் ஜட்ஜ்மென்ட்டு. நீங்க இந்த மாரி கண் அசைவுகளும் வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வேல பார்க்கும்போது, பிசினஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இந்த உடல் மொழி வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு அவங்களோட அபிப்பிராயம், உங்க அபிப்பிராயமும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க லைக் பண்ணீங்கன்னா, என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாரி வீடியோ நான் தொடர்ந்து பண்ணணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, என்னால இன்னும் மேலும் மேலும் ஊக்கமா இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க லைக் பண்ணீங்கன்னா, பல பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ரீச் ஆகுறனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.